இந்த மீன ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்குன்னு இல்லைங்க, சின்ன வயசுல இருந்தே இவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் என்பது நடந்துகிட்டே இருக்கும். இவர்கள் ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க அப்படின்ற போது இவருடைய சகோதரர்கள் இல்ல சகோதரிகள் இல்ல கூட பிறந்தவங்க இல்ல இப்படி சொல்றோம்னா சொந்தக்காரங்க முறையில் வரக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர்களுக்கு போயிடும். இது இப்ப நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இவருடைய சிறு வயதுல இருந்தே இது மாறி மாறி இவருடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. இவர்களுக்கு சம கோபம். அது என்ன, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டியது எப்படி எனக்கு கிடைக்காம என்கிட்ட இருந்து பறிச்சு வேறு ஒருத்தவங்க வச்சுக்கலாம், அது என்னுடையது அல்லவா, அது எனக்கானது அல்லவா அப்படின்னு இவங்களுடைய மனசு ரொம்பவே கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் அதை வெளியே காமிச்சிக்க முடியாத நிலைமை தான் ஏற்படுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. மீனராசிக்காருடைய மனசுல நிறைய கோபங்கள் இருக்கும், வருத்தங்களும் இருக்கும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு சொந்தமான ஒரு விஷயத்த வேறொருத்தங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற போதும் இல்ல வேறொருத்தங்கள் கிடைக்கும் அப்படின்ற போதும் ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்க வேண்டிய நிலைமைங்க தான் ஏற்படுது இவர்களுக்கு. இந்த மீனராசிக்காரர்களுக்கு கோபம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாவே வருங்க. யார்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு பேசும்போது யாராவது தேவையில்லாத விஷயங்களை பேசினாங்கன்னா சாதாரண கோவப்பட்டுருவாங்க இவர்கள். இந்த மீனராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவர்களால எந்த ஒரு நேரத்திலையும் பெருசா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த மீனராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னா அதிகப்படியான அன்பை தான் மத்தவங்க மேல காமிப்பாங்க. அதையும் தாண்டி வரக்கூடிய கோபம் அந்த அன்பின் பிணைப்பால் வரக்கூடிய கோபமா தான் இருக்கும். யாரையும் வெறுத்தோ இல்ல இவங்களை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்றதுக்காகவோ அந்த மாதிரி கோபம் என்பது இவர்களுக்கு வராது. எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலையும் உண்மையான அன்பையும் பாசத்தையும் வச்சு வரக்கூடிய கோபத்தை மட்டுமே தான் வெளி காமிச்சுப்பாங்க இவர்கள். இவருடைய பாசத்தையும் அன்பையும் பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படியே பூரட்சி போற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மீனராசிக்காரர்கள். என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் இத்தனை அன்பையும் பாசத்தையும் மற்றவர்கள் மீது அளவு கடந்து வச்சாலும் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் யாரும் இவர்களுக்கு பெருசா எந்த ஒரு நேரத்திலையும் உதவிகள் செய்வதற்கு முன் வருவதே கிடையாது. இவர்கள் இத்தனை அவர்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் மற்றவர்களுக்கு இவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் கூட வந்தது கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மீனராசிக்காரர்களை தன்னால எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க உண்மையாதான் இருக்காங்க. இவங்க யாரையும் ஏமாத்தி இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உயர்ந்துடலாம்ன்றதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. எல்லா நேரத்திலையும் எப்போதுமே தன்னால மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணெய் ஒரு பகுத்தான சிந்தறிவனோட இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டும்தான். என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு இப்படி இருந்தாலும் மற்றவர்களுக்கு என்னங்க புரிய போகுது. இப்போ ஒருத்தன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசன் எல்லாம் முந்தி சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய அர்த்தங்கள் வேறையா இருந்தாலும் அதை புரிஞ்சக்கூடிய நிலைமைங்கிறது இப்ப வேற மாதிரி தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமை தான் இவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் இங்க இருக்கக்கூடிய யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. மீனராசிக்காரர்கள் நல்லவங்க தான், எல்லாருக்கும் அன்பு காமிக்கக்கூடிய ஒரு நபர் தான். யாரையும் வார்த்தைகளாலேயோ இல்ல மற்ற விஷயங்களாலேயோ அதிகமா காயப்படுத்த மாட்டாங்க, கஷ்டமும் படுத்த மாட்டாங்க. இப்படி இருக்கிறதுனாலதான் இவங்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கு துன்பத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது இவர்கள் செஞ்ச தப்பு இல்லைங்க. இவருடைய வாழ்க்கை இவர்களுடைய குணம் என்பது அப்படி இருப்பதால மற்றவங்களுடைய எல்லாத்தையுமே இவர்கள் அனுபவிக்கக்கூடிய நிலைமைங்கிறது வந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படதான் செய்யுது இவர்களுக்கு. சரி, இது நாள் வரைக்கும் இத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்ட இவர்களுடைய வாழ்க்கை எப்போதுதான் மாறும்ன்ற கேள்விதான் எல்லாரும் கேட்குறீங்க. உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எதிர்பார்த்தது போல மாற்றங்கள் என்பது கிடைச்சிருச்சுங்க. இது நாள் வரைக்கும் மாறலைன்னு வருத்தப்பட்டீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா மாறிடுச்சுன்னு நீங்களே கூறுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ இருக்கிறார்கள், வாழ போகிறார்கள் இவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து ஏற்பட்ட சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சரி இல்ல மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி முழுவதுமாக நீங்கி மனசளவுல இவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழப்போகிறார்கள் இவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சாங்களோ அதே இடத்துல மீண்டும் இவர்களுடைய வாழ்க்கையை புதியதாக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாக போகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீங்க கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது, கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகாது. முழுமையான மாற்றத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். சரி, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முதல் விஷயம், இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெரிய அளவுல நன்மைகள் என்பது நடந்ததே கிடையாதுங்க இப்ப வரைக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் ஒண்ணு குடும்ப வாழ்க்கையில ஒண்ணு நினைச்சாங்க அப்படின்னா அதற்கு மாறாக தான் எப்பவுமே நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நடந்ததே கிடையாது. கோபம், வேதனைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி அதிகமா கஷ்டப்படுத்தியிருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் துன்பங்கள் எல்லாமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும்.
குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் நீங்கும். முக்கியமா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது அப்படின்ற போதும், அதற்கான கேஸு கோர்ட்டு விஷயங்கள் நடக்குதுன்ற போதும் அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க என்னதான் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நல்ல வேலைக்கு போக முடியாம எத்தனை நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்கீங்கல்ல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கண்ணீர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட வேலைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கனவாக இருந்த அந்த ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கானதாக மாறும். எத்தனை நாட்கள் தான் நீங்க மற்றவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் உங்களை சார்ந்திருந்து உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷப்படுத்தணும், நீங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கான அந்த வழியை திறந்து வைக்க தயாராவாங்க. முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் யாரையும் நம்பி எத்தனையோ விஷயங்கள்ல தொழில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்ப கூட இவங்களை யாருமே, அதாவது நல்லவங்களை அப்படின்றதுக்காகவும் இவங்களுக்காக உதவிகள் செய்வதற்கும் யாருமே முன்னுக்கு வரவே இல்லை. ஆனா இப்போ எல்லோரும் வராங்க அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் தாங்க, உங்களுடைய இதற்கு முன்பு செய்திருக்கக்கூடிய நன்மைகள் இப்போது தொடர்ச்சியா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வர்றதுதான். அதனால இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பீங்க. இனி யார்கிட்டையும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் இல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில வச்சு பிளாக்மெயில் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமானவங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். நினைத்த வேலை கிடைப்பதோடு முக்கியமா தொழில் லாபத்தையும் நீங்கள் சென்று அடைய முடியும். முக்கியமா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாட்களாவே உடல் சார்ந்த பிரச்சனைகளும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. உடல்னால ஏதாச்சும் ஒரு நோய் உபாதைகள் வந்து ரொம்ப பெரிய மனசை வீழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீரும். முக்கியமா உடல் சார்ந்த பிரச்சனைகளோடு சேர்ந்து கடன் பிரச்சனை இருக்கும் பொழுதும் அது எல்லாத்துக்குமான தீர்வுன்றது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல நிம்மதி இல்லாம ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அது ஒரு வாய்ப்பாக கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய மனசளவில் குடும்பத்தோடு நீங்க நிம்மதியா வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். நீங்க கடன் பிரச்சனையினால ஒருத்தருக்காக ஒருத்தர் கடன் வாங்கி கொடுக்கற நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீரப்போகுது. நீங்க முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் கடவுளை ரொம்ப பிரார்த்திக்கக்கூடிய ஒருத்தங்க. முக்கியமா சொல்லணும்னா இவங்க போகாத கோவில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. ஆனா எப்பவுமே மாற்றம் என்பது ஏற்படலை என்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கையின் மூலியமாகவும் உங்களுடைய அந்த தெய்வத்தினுடைய சக்தியின் மூலியமாகவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. மீனராசினுடைய வாழ்க்கையில ராசி அதிபதினா அது குரு பகவான் தான். நீங்க குரு பகவானை எந்த நாட்கள்னாலும் வேண்டலாம். முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கான ஒரு பரிகாரமும் இருக்கு, அதை நம்ம கடைசியில பார்ப்போம். சரி, இப்போ நீங்க அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு. சாமி, எங்களுடைய வாழ்க்கையில காதல் தோல்வினால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பிரிஞ்சு வாழ்றோம், எங்களுடைய கல்யாண வாழ்க்கைன்றது சந்தோஷமா இல்லை சாமி, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சாமின்னு, எங்களுக்கு கல்யாணமாகி இன்னும் குழந்தை பிறக்கலைன்னு சாமின்னு எத்தனை நபர்களுக்கு இது போன்ற விஷயத்துல பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடிய, அதாவது அது போன்ற சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். நீங்க பல வருஷங்களாக காத்திருக்கக்கூடிய இந்த ஒரு திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையும். பல வருஷமா திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கிறீங்கன்ற போதும் உங்களுக்கான அந்த திருமண பாக்கியத்துல, அதாவது குழந்தைகளை பெற்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீங்க. நீங்க யாரையும் நம்பி ஒரு சில இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இனி அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாம உங்க மேல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையிலும் நீங்க செஞ்சா சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கையிலும் எதை செஞ்சாலும் அது வெற்றி பயணத்திற்கு ஆரம்பிக்க போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. மீனராசிக்காரர்களாலே நிறைய விஷயங்கள் சொல்லாம செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில யாருக்கிட்டையும் இதை சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வராம தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சு முடிச்சு அந்த சக்சஸ் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நிச்சயம் அது வெற்றி பயணமாக உங்களுக்கு அமையும். நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்ல சொல்ல அதை செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இதனாலேயே மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த சொல்லாம செய்றாங்க அப்படின்னா நிச்சயமா அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு தான் போய் நிற்குமே தவிர அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் இதை செய்ய போறேன், நான் இதை செய்ய போறேன் ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அதை நிச்சயமா செய்ய மாட்டான்றதான் அர்த்தம். இந்த மீனராசிக்காரர்களும் இதே போலதாங்க. வாழ்க்கையில நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு வாய்ச்சவடாளர்களை மட்டுமே தான் வச்சுக்கிட்டு இருக்க முடியும். அதனால நீங்க இனி சொல்ல வேண்டாம், செஞ்சு முடிச்சுட்டு சொல்லி காமிக்க வேண்டாம், அதை நீங்க முடிச்சுட்டேங்கிறத அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் இது போன்ற குணாதிசயங்களோடு இருப்பது மூலியமா வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மீட்டு மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சொந்தமானதாக மாத்திக்க முடியும். இந்த மீனராசிக்காரர்கள் அதிகப்படியாக பணத்தினால பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கும்.
முக்கியமா நண்பர்கள் தான் என்று உண்மையை நிறைய ரகசியங்களை கூறியிருப்பாங்க, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்களில் மீனராசிக்காரர்கள் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. முக்கியமா உங்களுடைய ரகசியங்கள் நீங்கள் மற்றவங்கிட்ட சொல்ல சொல்ல அதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில தாங்க தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். அந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது உங்களுடைய வாழ்க்கையில தான் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்கள் அது போன்ற விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொல்வது, ஷேர் செஞ்சுக்கிறதுன்றதெல்லாம் தவிர்த்துப்பது நல்லது. உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்புகள் எல்லாம் உயர ஆரம்பிக்கும். நீங்களே நம்ப மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய அந்த ஒரு மதிப்புக்கான ஆற்றல் என்பது நிலையானதாக மாறி, ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றத்திலையும் வாழ்க்கையில் நல்ல தேவையில்லாத குழப்பத்தில் இருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வந்து மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ ஆரம்பிப்பார்கள். இனி எந்த ஒரு இடத்துலையும் இந்த மீனராசிக்காரர்கள் தோல்வி அடைய வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. ஆனா முக்கியமா உடல் சார்ந்த விஷயங்களையும் குடும்பத்தின் மேல அக்கறைகளையும் நீங்க தனியா கொஞ்சம் கவனிச்சுப்பது நல்லதுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை விட்டு தள்ளி போறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்துல கஷ்டங்கள் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு சேர்ந்துருங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பரிகாரங்கள் ஒன்று சொல்றோம் அப்படின்னு, அது என்னன்னு கேட்குறீங்களா? அதை நான் சொல்றேன். முக்கியமா இதனால் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்க போறதுலாம் தெளிவாக பார்த்தோம். பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னா 2 விதமான பரிகாரங்களை சொல்ல போகிறோம். இந்த மீனராசிக்காரருடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை நினைச்சு வாரந்தோறும் வருகின்ற வியாழக்கிழமையில நீங்க குரு பகவான் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டுல குரு பகவான் மனசுல நினைச்சுக்கிட்டோ ஒரு தீபத்தை ஏற்றிட்டு ஏதாச்சும் ஒரு குரு பகவானுடைய மந்திர சொற்களை சொல்லுங்க. வாரம் வியாழக்கிழமையில நீங்க சொல்லுங்க, சரிங்களா? இதை நீங்க எளிமையா செய்ய முடியும். ஆனா இதை நீங்க கொஞ்சம் அதிகப்படியான வாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால இது உங்களுக்கு கடினமா இருக்கலாம். எத்தனை வாரங்கள் கேட்டீங்கன்னா 21 வாரங்கள் வரைக்கும் இதை நீங்க செஞ்சுட்டு வரலாம். அப்படி இதை செய்வது முடியாது, கஷ்டமா இருக்கு அப்படின்ற போது அதற்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம், இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் குலதெய்வத்தை கைவிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். நீங்க குலதெய்வத்தை எப்போது கைவிடுறீங்களோ அத்தனை தெய்வங்களும் உங்களை கைவிட்டுன்றதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ற போது பாத்தீங்கன்னா வருகின்ற காலங்களில், அதாவது ஜனவரி 29ஆம் தேதி சொல்லணும்னா மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை நாள் இருக்கு. அமாவாசை நாட்கள்ல நம்முடைய பித்திருக்களை நினைச்சு வீட்டுல தர்ப்பணம் கொடுப்பது, இது போன்ற விஷயங்கள் நம்ம செய்வோம். முக்கியமா கோயிலுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு வரதெல்லாம் செய்வோம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டிட்டு நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சரியா இந்த ஜனவரி 29ஆம் தேதி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நீங்க அங்க ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நீங்க வரலாம். அப்படி வரும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மஞ்சள் நிற துணி போகும்போது எட்டுப்போங்க. அப்படி போகக்கூடிய இந்த மஞ்சள் நிற துணியில அங்க வச்சு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு மனசாரக பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை ஒரு கைப்பிடி அளவுக்கு எட்டுவாங்க. உங்களுடைய காலடி மண்ணை எட்டு வரலாம் போதும். அந்த மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல கட்டி வைங்க. சரியா சொல்லணும்னா அதை அடுத்த மாசம் வருகின்ற பௌர்ணமி நாட்கள்ல நீங்க அதை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு மண்ணை நீங்க ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு அதை உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய வீட்டு பக்கத்துல ஏதாவது மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு கீழே போய் ஊத்திடுங்க. செடிகளுக்கு கீழே ஊத்தக்கூடாது, மரத்துக்கு கீழே தான் போய் ஊத்தணும், சரிங்களா? இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சு பாருங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு வரும்போது மண்ணை வந்து உங்களுடைய வீட்டுல வச்சுட்டு அடுத்த வாரம் அடுத்த வரகிட்ட பௌர்ணமி நாட்கள்ல, இல்ல நீங்க இந்த வாரம் பௌர்ணமி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து பௌர்ணமிக்கு கூட நீங்க அதை இந்த இருக்கக்கூடியதுல எடுத்துட்டு தண்ணீர்ல வச்சுட்டு நீங்க உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய செடிகளை ஊத்தி விட்டுலாம். இதை நீங்க எப்படி செஞ்சாலும் சரி, எப்போது செஞ்சாலும் சரி, இது முழுமையான மாற்றங்களை ஆற்றல்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்து எவ்வளவு பெரிய துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதற்கான மாற்று தீர்வுகளாக இது அமையும். அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முழுமையான மனசும் நம்பிக்கையோடும் செய்து வாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சு நல்லது நடப்பதற்கு இதை செய்வதில் தவறில்லை என்றது என்னுடைய கருத்து. அதனால முழுமையான மனசும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது எப்படிப்பட்ட விஷயம் நடக்குதுன்றதை பார்த்தாச்சு. தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதா இருக்கும்ன்றத போதும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.